Thank you so much for joining me in this video. This is Manigandan Sundaresan. Tamil புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகிற அந்த டேலேருந்து உங்களுடைய லைஃப்பை மாற்றுறதுக்கு I have brought a very important system called as the daily charge model. இந்த daily charge model என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய மெடிடேஷன் தெராபிஸ் அப்படிங்களோட வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஒரு 3 அல்லது 4 இன்டர்வென்ஷன்ஸை மட்டும் எடுத்து உங்களுடைய டே அப்படிங்கிற அந்த நார்மல் டே லிவிங் ஸ்கெட்யூலில் அந்த தெராபிஸ் இன்டர்வென்ஷன்ஸை நான் செட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். என்கிட்ட வர கிளைண்ட்ஸ், ஆன்லைன் கிளைண்ட்ஸ் அண்ட் இங்கே வந்து அட்டன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஐ யூஸ் டு ப்ரிப்பேர் அ டே ஃபார் தம். நான் கொடுக்குற இன்டர்வென்ஷன்ஸை இந்த டைமில் தான் பண்ணணும், இப்படி பண்ணால் அடுத்த 25 டேஸ்க்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேளை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு ப்ராமிசிங்காக அவங்களுக்கு ஒரு மேண்டேட்டாக நான் சொல்கிறது உண்டு. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே அந்த மேண்டேட்டை யூஸ் பண்ண எப்படி இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் பிக்ட் இட் அப். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இதில் கொண்டு வந்திருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையுமே காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10:20 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இதில் சேலரி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் உமன் இருக்கீங்க, ஹோம் மேக்கர்ஸ் இருக்கீங்க, வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். உங்கள் எல்லாருக்குமே இது டெஃபினட்டாக செட் ஆகும். அதிகமாக இல்லை, ஒரு 10 நாள் இப்போ நான் காமிக்க போகிற அந்த சிஸ்டமில் நீங்கள் வாழ்ந்து வந்தீங்கன்னா கூட லைஃப்பில் பெரிய சேஞ்ச் இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, சார் how can I come out of childhood trauma? Sir, how can I come out of the past incidents that is still haunting me? அப்படின்ட்டு the childhood trauma, past incidents அப்படிங்கிறதெல்லாம் past tense. No matter how many times you go back, there is nothing new. It is always having the same bad pictures that will haunt you. இப்போ எப்படி நம்ம கண்ட்ரோல் எடுக்கலாம்? நான் போன வீடியோவில் கூட சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன். நம்ம இப்போ வாழ்கிற நாட்களை எப்படி கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஐ ஹாவ் மேட் எ ப்ராப்பர் வீவிங் ஆஃப் சம் இன்டர்வென்ஷன்ஸ் விச் வில் ஃபிட் யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜ் பீப்புள், பாய்ஸ், கேர்ள்ஸ், சில்ட்ரன் ஆஃப் ஆல் ஏஜஸ் அண்ட் ஈவன் சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. நான் எந்தெந்த வீடியோஸை பற்றி நான் சொல்கிறனோ, அதாவது எந்தெந்த தெராபிஸ், மெடிடேஷன், இன்டர்வென்ஷன்ஸை பற்றி சொல்கிறனோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வீடியோஸோடைய லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் டாப் ஆஃப் தேட், நான் அதை பேச இங்கே டாப்லேயும் அதோடைய லிங்க் இருக்கும். ஒருவேளை நான் எந்த இன்டர்வென்ஷனை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா just go to that video and have a look into that and start using it. Now, meditation and therapies set for living your day like a warrior. இப்படி செஞ்சு பாருங்க, அப்படி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நானே I have taken the liberty to intervene into your day. Now let's get into the system. Strength stacked for your day. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலுக்கு பேர் த சன் அப் ஸ்கெட்யூல். ஒவ்வொரு சங்க் ஆஃப் த டேக்கும் நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். இந்த சன் அப் ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது காலையில் 6 மணிலேருந்து 6:45 வரைக்கும், அந்த 45 ஃபர்ஸ்ட் மினிட்ஸ், ரைட்? ஸோ இதில் நீங்கள் 2 ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராபின் சர்மா சொன்ன மாதிரி 5 AM கிளப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சு யூ டூ ஆல் த திங்ஸ் தட் யூ டூ இன் த மார்னிங் அண்ட் யூ ஹேவ் டு கெட் ரெடி ஃபார் த சிஸ்டம். 6 o'clock நீங்கள் ரெடியாக இருக்கும், ரைட்? ஓகே, சார் நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேனே, சார் நான் ஜிம்முக்கெலாம் போவேனே, வெயிட் we will come to all that, but 6 o'clock அப்படின்றப்போ நீங்கள் இதை செஞ்சுருக்கணும். மை ஃபர்ஸ்ட் இன்டர்வென்ஷன் 6லேருந்து 6:15, அந்த 15 minutes யூ ஆர் டூயிங் காஸ்மிக் எனர்ஜி மெடிடேஷன். காஸ்மிக் எனர்ஜி மெடிடேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா the link is on the top of this video and in the description as well. Go and have a look into that video. எப்படி பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. 6:15 அதை முடித்த பிறகு உங்கள் மைண்டும் உங்கள் பாடியும் நல்லா பிளிஸ்ஃபுல்லாக வார்ம் அப் ஆகிருக்கும். அண்ட் தென் 6:15 to 6:45, the next 30 minutes you are doing this mighty manifestation meditation. இந்த வாய்ஸ் கைடன்ஸ் நான் கொடுத்த உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மைட்டி மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷன் என்ன, அப்புறம் அந்த வாய்ஸ் கைடன்ஸ் அப்படிங்கிறதோடைய வீடியோ லிங்க்ஸும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டாப்பில் வந்திருக்கும். அதை போய் பாருங்கள். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், ஓ ஃபைன், ஸோ இதை தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா டெஃபினட்டாக நீங்கள் அது எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த 1/2 மணி நேரம் அந்த மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைஸை நான் கொடுத்துருக்கிற அந்த வாய்ஸ் கைடன்ஸோடு பண்ணுங்கள். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அந்த வாய்ஸ் கைடன்ஸ் வீடியோவில் 6 நிமிஷத்துலேருந்து அடுத்து ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷத்துக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஆட்ஸ் எல்லாம் வராது, உங்களுக்கு அன்இன்டரப்டடாக இருக்கும். ஸோ இந்த 1/2 மணி நேரத்தில் அதை அங்கே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ஸோ யூ டேக்கன் கண்ட்ரோல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 45 minutes ஆஃப் த டே. வாவ், தட்ஸ் ரியலி குட். இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போவோம். 6:45 முடிச்சிட்டிங்க. Now this second section is called as the upbeat and momentum mode. இந்த upbeat and momentum modeல உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ்லாம் வருது. 6:55 7:40 வரைக்கும்.
Speed walking, workout, jogging, strength training or any form of physical routine that you are doing for several years, அதை இங்கே கொண்டு வந்துக்கோங்க. No sir, இதெல்லாமே நான் இதுக்கு முன்னாடி டைம்லேயே முடிக்கிற வழக்கம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா ஃபைன். அப்போது அந்த ஒர்க் அவுட்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சன்-அப் ஸ்கெடியூலை அந்த 45 நிமிஷம் ஒர்க் அவுட்டை மெடிடேஷனை பண்ண முயற்சி பண்ணுங்கள். கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ரைட். நான் 6லேருந்து 6:45 வரைக்கும் மெடிடேஷன், 6:55லேருந்து 7:45 வரைக்கும் உங்களுடைய ஃபிசிக்கல் ஒர்க் அவுட். நான் 7:40 and the 8:20 time you refresh, you take bath and then you are getting ready for your breakfast. So 8:20 breakfast time na kudutha. Now we are entering, after the breakfast we are entering the third chunk of the day. Adu enna solli kettingana, armor up, fuel your fire. Just armoring up as if you are going for a war, just like a warrior. Idhil enna solli ketta 9 manikku gold card system அப்படினு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் இங்கே இருக்குது. அந்த கோல்ட் கார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹேவிங் எ கார்ட் அண்ட் ரைட்டிங் எ கன்சைஸ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் வாட் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் அஸ் எ கோல் இன் த இயர் 2025 அப்படின்னு அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோ போய் ஒரு சின்ன கிளான்ஸ் பாருங்கள் டைம் இருக்கும்போது. அந்த கோல்ட் கார்டை இந்த 9 மணிக்கு யூ ஹாவ் டு ரீட் ஒன்ஸ். பிஃபோர் யூ ஸ்டார்ட் அப் யுவர் டே யூ ஹாவ் டு ரீட் ஒன்ஸ். ஸ்டார்ட் ஆஃப் த ஒர்க் ஸ்கெடியூல் தான் இந்த 9 மணி. ஃபிட்ஸ் அக்கார்டிங் டு த வேரிட் நேச்சர். நீங்கள் யாராக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே ரைட். நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி, எல்லாருமே ஒன்று தான். ஸோ அந்த ஒர்க் ஸ்கெடியூல் ப்ளீஸ் கேரி யுவர் கோல்ட் கார்டு. அந்த கோல்ட் கார்டை, ஃபிசிக்கல் கோல்ட் கார்டை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போயிருக்கணும். நான் இந்த 9லேருந்து 10:45 அந்த 1.25 மணி நேரத்தை நான் உங்கள்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணலை. ஏன்னா தட்ஸ் யுவர் ப்ரைம் டைம் ஆஃப் டூயிங் யுவர் ஒர்க். ஆஃபீஸில், பிஸ்னஸ் செக்மெண்ட்டில், இல்லை காலேஜில், ஸ்கூலில் நீங்கள் பிஸியாக இருக்கிற டைம். But I would like to make an entry at 10:45 in the morning. Day breaker blueprint அப்படின்னு அந்த சங்குக்கு பேர். 10:45 ஒரு டீ டைம்னு வச்சுக்கோங்களேன். 10:45, 11 o'clock கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இந்த டைமில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய நாள், உங்களுடைய வேலையுடைய நேச்சர், உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய சர்க்கிள், உங்களுடைய என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கஸ்டமைஸ். ஆனால் அது எல்லாமே டெஃபினட்டாக உங்கள் டேயில் இருக்கணும். ஸோ 10:45 ரெஃபர் த கோல்ட் கார்டு. நான் கோல்ட் கார்டை கொண்டு போக சொன்னேன்ல. 10:45 உங்களுடைய வேலெட்லேருந்து அல்லது உங்கள் பாக்கெட்லேருந்து அந்த கோல்ட் கார்டு எடுத்து ஜஸ்ட் ரீட் இட் ஒன்ஸ் வித் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீலிங். ஏன்னா அந்த 1.25 மணி நேரம் உங்கள் ஜாப் டைமில் நிறைய விஷயங்களில் நீங்கள் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த டைமில் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை. ஸோ அந்த கோல்ட் கார்டு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் நாட் ஒன்லி தேட், 17 seconds தாட் ஹோல்டிங் ப்ராக்டிஸ்னு ஒன்று பார்த்தோம். அதாவது ஒரு சயின்டிஸ்ட் சொன்ன விஷயத்தை ஒரு வீடியோவாகவே நான் போட்டிருந்தேன். த லிங்க் இஸ் அவைலபிள் ஹியர். ஸோ அதில் வந்து நம்ம அடையணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயத்தை 17 seconds வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அந்த 17 seconds தாட் ஹோல்டிங் அப்படிங்கிற பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை இங்கே செய்யுங்க 10:45. ஓகே. ஸோ ஒரு 10 நிமிஷம் இதை செஞ்சிட்டிங்களா? இப்போ 10:55 வருவோம். ஆஃப்டர் 10 minutes செல்ஃப் டாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி டன் throughout the day as well. Self-talk statements அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. The link is here. அந்த செல்ஃப்-டாக் ஸ்டேட்மெண்ட்ஸை உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறதுக்கு இந்த டைம் தான் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள் நாள் ஃபுல்லாக நீங்கள் அதை உங்களுக்குள்ளே பேசிக்கலாம். ஓகே. பட் ஸ்பெசிஃபிக்கலி டியூரிங் திஸ் பிரேக் அந்த 10:55 அப்படிங்கிறப்ப அந்த செல்ஃப்-டாக்குன்னு பண்ணிக்கும்போது உங்களுக்கு அப்போ தேவைப்படுற ஒரு ரிசர்வாயர் ஆஃப் எனர்ஜி will definitely be available. இங்கே சைக்காலஜி புரியுதா? உங்களை அப்பீட்டாக வச்சுக்கிறதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறத உங்களுடைய ஆர்மர் கிட்லேயே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே ரைட். ஸோ 10:55 வரைக்கும் உங்களுடைய நாள். நவ் டில் 11:15 யூ ஆர் ஸ்டேயிங் ஸ்ட்ராங். 6 மணிக்கு ஆரம்பித்த அந்த ஜேர்னி 11 o'clock 11:15 வரைக்கும் இட் என்ஷூர்ஸ் தட் யூ ஆர் ஸ்டேயிங் ஸ்ட்ராங். நவ் அகெயின் 11 o'clock அதுக்கப்புறம் வாட் ஆர் வி சப்போஸ்ட் டு டூ? வி ஷுட் நாட் லூசன் த grip ஆஃப் த டே, ரைட்? த டே கார்பே டிஎம் அப்படின்ற மாதிரி சீஸ் த டே. அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. So let us move on to the next chunk. இந்த 11 o'clock இந்த 11:15 அப்படின்றத டைம்ன்ட்டு இல்லை. பட் அந்த டைமில் கொஞ்சம் எமோஷ்னலாக நம்ம ஜூஸஸ் எல்லாம் கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிற டைம் அது. அந்த டைமில் எமோஷ்னல் கண்ட்ரோல் ஃபார்முலா டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஒர்க். ஸோ எலிமினேட் த ஸ்டிமுலஸ், மாடிஃபை த ஸ்டிமுலஸ், மாடிஃபை த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் ஃபார்முலாவை நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். அந்த லிங்க் இஸ் அவைலபிள் ஹியர். அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபார்முலா பற்றி நான் சொல்லியிருப்பேன்.
அந்த டைமில் இந்த 11 o'clock காலையில் 9 மணிக்கு நீங்கள் ஒர்க் ஆரம்பிச்சிங்க. இந்த 11 o'clock இந்த 2 மணி நேரத்தில் உங்களை எமோஷனலாக ட்ரெயின் ஆகிற சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது நடந்திருக்கும். அந்த டைமில் இந்த வீடியோ பற்றி யோசிங்க, இந்த பர்டிகுலர் ஃபார்முலா பற்றி யோசிங்க. ஓகே, ஸோ வாட் கேன் ஐ டூ? கேன் ஐ எலிமினேட் தி ஸ்டிமுலஸ்? கேன் ஐ மாடிஃபை தி ஸ்டிமுலஸ்? கேன் ஐ மாடிஃபை தி ரெஸ்பான்ஸ்? அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அது ஹேண்டியாக வரும். அந்த டைமில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அது டெஃபினட்டாக ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். ஓகே, ரைட். Now, the next chunk is called as the resilience routine. திரும்பவும் 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் இன்னொன்று பண்ணணும். சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நான் வேலையை எப்போ பார்க்குறது? இப்போ இதை கொடுக்கறது என்னுடைய கடமை. உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் உங்களுடைய ரெசிலியன்ஸுக்கும் உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு ராக் ஆன் லைஃப் லிவிங் ஸ்டைல் அப்படிங்கிறதுக்காக அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஓகே, நினச்சா கட்டாயம் செய்யலாம். என் வாழ்க்கை எப்படியா இருக்குது, என் வாழ்க்கை எப்படியா இருக்குன்னு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது இன்னோவேட்டிவாக கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் புகுத்தி செஞ்சு பாருங்கள். அப்போ தானே வாழ்க்கை மாறும். கமிங் பேக் டு சப்ஜெக்ட், த ரெசிலியன்ஸ் ரூட்டீன். 12 மணிக்கு ஐ வாண்ட் யூ டு டேக் அ பிரேக் அட் 12 o'clock at any given point of time, பிகாஸ் அந்த பிரேக் வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்க போகிறதில்ல. ஏன்னா 12 மணிக்கு ஹாப்பினஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெத்தட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த வீடியோ இங்கே நான் கொடுத்துருக்கேன், ஆனால் சுருக்கமாக இங்கே சொல்லிடுறேன். ஹாப்பினஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன். நாம் சந்தோஷமாக இந்த தருணங்கள் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறது. இதையே ஒரு தெராப்பியாக எக்ஸ்டென்சிவாக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் வரேன். பட் அந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே அந்த டைமில் 12 மணி உச்சி வெயில் சம்மர் வெக்கேஷனில் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் டோசேஜஸ் தேவைப்படுறதுக்கு அந்த ஹாப்பினஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெத்தடில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, யூ ஷுட் ஹாவ் அ ப்ரீடிட்டர்மைன்ட் லிஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் ஹாப்பி அக்கேஷன்ஸ் இன் த பாஸ்ட். பாய்ஹுட் ஸ்டேஜில், கேர்ள்ஹுட் ஸ்டேஜில், யங் ஸ்டேஜில் உங்களுடைய சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக வச்சுருக்கணுங்கிறது தான் இந்த ஹாப்பினஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் சைக்கலாஜிக்கல் மெத்தட். யோசிச்சு பாருங்கள், ஒரு 12 மணிக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்து அந்த ஹாப்பினஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை படித்து பார்த்தா யூ வில் இம்மீடியட்லி பம்ப் அப், ரைட்? அதனால தான் 12 மணிக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 12 o'clock ஹாப்பினஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெத்தட். அடுத்து ஒரு 1.25 மணி நேரத்துக்கு ஐம் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் யூ. யூ ஆர் கமிங் க்ளோசர் டு த லஞ்ச் டைம். இப்போ 1:20 போஸ்ட் லஞ்ச். We are coming to the next segment, which is called as Stay Strong Schedule. 1:20க்கு லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு ப்ரைவேட் டைம் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். முடிஞ்சதுன்னா போஸ்ட் லஞ்ச் 3 fingers டெக்னிக் அப்படிங்கிற தெராப்பியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். The video link is available here. அந்த 3 fingers டெக்னிக் ஏதாவது ஒரு முக்கியமான மனக்கசப்பு இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஹாண்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுலேருந்து மீண்டு வரதுக்கு தேவையான ஒரு NLP டெக்னிக் தான் இந்த 3 fingers டெக்னிக். இந்த 3 fingers டெக்னிக் அப்படிங்கிற அந்த கண்டிஷனிங் 20 டேஸ்க்கு பண்ணணும்னு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த இன்டர்வென்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த வீடியோஸோடைய சாப்டர் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த 1:20க்கு 3 finger டெக்னிக்கை பண்ணி பாருங்கள், கண்டிஷனிங் ப்ராக்டிஸை பண்ணி பாருங்கள். இல்லை சார் அதை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இப்போ இல்லை, ஐ ஆம் ஃபைன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மைட்டி மெடிடேஷன் வாய்ஸ் கைடன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த வாய்ஸ் கைடன்ஸை செகண்ட் ஃபேஸாக மறுபடியும் ஒரு 1:20க்கு ஒரு 1:15க்கு ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. ஆனால் சும்மா இருக்காருங்க. ஓகே, 3 fingers டெக்னிக் வேணும்னா பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மேக் இட் அஸ் அ வாய்ஸ் கைடன்ஸ் செகண்ட் ஃபேஸ். 1:40 நான் இங்கே சொன்னேன் இல்லையா, ஹாப்பினஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெத்தடை ஒரு தெராப்பியாக பண்ணுவோன்ட்டு. நான் ஒரு 2.5-3 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங் ஆஃப் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூரோலிங்குவிஸ்டிக் தெராப்பி பற்றி சொல்லியிருந்தேன். ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங் ஆஃப் பாசிட்டிவ் எமோஷன்ஸ், த லிங்க் இஸ் அவைலபிள் ஹியர். அது ஒரு காலேஜில் இல்லை ஒரு கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கு நான் டெமோ பண்ண வீடியோஸ் எல்லாம் கூட இருக்குது. இந்த ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங் ஆஃப் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நல்ல மெமரிஸ், அந்த மெமரிஸை கேப்சர் பண்ணி அதை பற்றி கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்குறது. அதே தானே ஹாப்பினஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயும் சொன்னீங்க. ஹாப்பினஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட்டை படிக்க சொன்னேன். இங்கே என்னென்னு சொல்லி கேட்டால் கண்ணை மூடி அதை ஒரு தெராப்பியாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ போய் பாருங்கள், டியூட்டோரியலில் உங்களுக்கு சரியாக அது எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு கட்டாயம் புரியும். ஸோ இந்த 1:40க்கு அந்த ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறத பண்ணுறீங்க, ரைட்? இதுக்கப்புறம் போஸ்ட் லஞ்ச் உங்களுடைய ஒர்க் ஹவர்ஸில் நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருப்பீங்க? யூ வில் ரியலி பி பிரிமிங் வித் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஐம் டெல்லிங் யூ சீரியஸ்லி. ஈவினிங் பவர் பிளான் இஸ் அவர் நெக்ஸ்ட் சங்க். ஓகே, 1:40க்கு ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்கை முடிச்சோன்னே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணேன். மறுபடியும் என்னோட என்ட்ரி எங்கேன்னு கேட்டிங்கன்னா 3:30. அது ஒரு நடுநிலைப்பட்ட டைம். ஆஃபீஸ் முடிகிற டைம் இல்லை, ஒர்க்கு முடிகிற டைமும் இல்லை, ஒர்க்குடைய
middle time old. It's somewhere standing on the neutral basis. And during this time, கண்டிப்பாக நம்மளுடைய psychic vibration கொஞ்சம் கம்மியாக இருக்கும். And during this time, scramble technique for for erasing haunting elements. வீடியோ லிங்க் இங்கே நான் கொடுத்துருக்கேன். மோசமான நிகழ்வுகள் யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்களை வந்து எம்பாரஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்களை வந்துட்டு மூட் அவுட் பண்ணுற மாதிரி ஏதாவது அவங்களுடைய நடவடிக்கை இருந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் ப்ரூடிங் பண்ணி ஒரு மாதிரி டவுனான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க இந்த டைமில். அந்த டைமில் ஸ்கிராம்பிள் டெக்னிக் அதுக்குன்னே உண்டான ஒரு டெக்னிக். அதாவது எல்லாத்தையுமே கார்ட்டூன் தெராப்பின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு கார்ட்டூனாக பார்த்து எரேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஸ்கிராம்பிள் டெக்னிக்கை ஒரு 3:30 மணிக்கு கொண்டு வாங்க. And it takes just 5 or 6 minutes for doing that. Okay. So 3:30 மணிக்கு அதை பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா you can come out of it. Seriously. Right? Done. So வேலையை முடிக்கிறீங்க 5:30, you're back home. And ஒவ்வொருத்தருடைய வேலையோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டுக்கு வர டைம் அப்படிங்கிறது மாறுபடும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா வேலையை முடிக்கிறதுக்கே 6 o'clock அப்படிங்கிற மாதிரி மாறுபடும். Right? Again, I'm telling you, customize according to your need. Now, 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்க. Now, ஈவினிங் சங்க் அப்படிங்கிறது ஃபைனல் சங்க். அது என்னன்னு இப்போ பார்த்துருவோம். ஸ்மார்ட்டர் ஸ்ட்ராங்கர் சைன் ஆஃப்னு இந்த சங்குக்கு பேர். ஓகே, ரைட்? நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? சன் அப் ஸ்கெடியூல், தென் upbeat and momentum mode, then armor up, fuel your fire, then daybreaker blueprint, then emotional control formula, then resilience routine, stay strong schedule, evening power plan. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு now we are coming into the last and final chunk, and that is smarter and stronger sign off. 6:20க்கு 5:30 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் you get fresh and you spend time with your family, and then 6:20 6:30 அப்படின்றப்போ உங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு தேவையில்லாத வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்விஷ் பேட்டர்ன் NLP டெக்னிக் இங்கே யூஸ் பண்ணுறீங்க. லிங்க் இஸ் given here. அந்த ஸ்விஷ் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். அதாவது நம்ம இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி மாறணும் அப்படின்ற மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் இமேஜ் ரெஃபரன்ஸை வச்சு பண்ணக்கூடிய ஒரு 5 minute or 8 minute மைண்ட் தெராப்பி. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யூஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்தது தான் ஆல்ரெடி. என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுற நீங்கள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருக்கீங்க. அப்படியே சும்மா லைப்ரரியில் அப்படியே புக்கோடைய ரெஃபரன்ஸை பார்த்துட்டு போன மாதிரி தான் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ஸ்பெசிஃபிக் புக்கை ரேக்லேருந்து எடுத்து படித்து நோட்ஸ் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம். ஸோ டூ த ஸ்விஷ் பேட்டர்ன் அட் 6:20. ஓகே, ஸோ அது வந்து ஒரு 10 minutes அப்படின்னு பண்ண பிறகு பிளிஸ்ஃபுல் பிக் அப்படின்ட்டு இங்கே இன்னொரு மெடிடேஷனை நான் கொண்டு வரேன் 6:50க்கு. உங்கள் டைம் எதையுமே வேஸ்ட் பண்ண விடாமல் ஐ ஹாவ் ரியலி வீவ்ட் and screwed in a way that you are not distracted. So blissful pick அப்படிங்கிற மெடிடேஷன் டெக்னிக் என்னன்னா, the link is given here again. கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு ஒரு ஐடியா தோணும் அந்த ப்ராப்ளம் பற்றி, அந்த முடிவு எடுக்கிறத பற்றி. உடனே அந்த ஐடியாவை எடுத்து ஜேர்னல் எழுதுறது. மறுபடியும் ஜேர்னலில் மூடி வச்சுட்டு கண்ணை மூடி அப்படியே மெடிடேட்டிவாக உட்காந்துருக்கீங்க. மறுபடியும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு பேர் தான் blissful pick of the idea. 2021 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நான் இங்கே ஆஃபீஸுக்கு வெளியில் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ. அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த தெராப்பியை 6:50க்கு செய்கிறீங்க. ஓகே, ரைட்? தென் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அண்ட் யூ ஹாவ் யுவர் டின்னர். யூ ஆர் ஆல்மோஸ்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த டே. அண்ட் தென் வி ஆர் கமிங் டு ஒன் லாஸ்ட் ரியல் லாஸ்ட் சங்க், அவர் இன்டர்வென்ஷன். ஸ்ட்ராங்கர் ஃபினிஷ். 9:30 மணிக்கு படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி மைட்டி மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷன் வித் வாய்ஸ் கைடன்ஸ் ஃபேஸ் 2. நான் ஏற்கனவே சொன்னேன், 3 fingers டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஃபேஸ் 2 அங்கே பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒருவேளை ஃபேஸ் 2 நீங்கள் அங்கே பண்ணுற ஒருத்தராக இருந்தால் இங்கே இது என்னது? எஸ், ஃபேஸ் 3. ஒரே நாளில் 3 தடவை மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷனை பண்ணியிருக்கிற ரொம்ப ரேரான கேரக்டர்ஸில் நீங்களும் ஒருத்தர். And the result is definitely going to be very effective on that point of time. The reason why I am involving mighty manifestation one more time, அதாவது வாய்ஸ் கைடன்ஸோட மறுபடியும் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தூங்க போகிற டைம் இது 9:30க்கு. ஸோ நீங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஐபிஎல் பார்க்குறதா இருந்தாலும் மேட்ச் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, மேட்ச்சை பார்த்து முடிக்கிறதெல்லாம் கஷ்டம். இன்ஃபேக்ட் அதை ஹைலைட்ஸில் பார்த்துக்கலாம், கீ மூமெண்ட்ஸில் கொடுப்பாங்க ஜியோ ஹாட்ஸ்டாரில், அது எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், அது முக்கியம் இல்லை. ஸோ யூ ஜஸ்ட் ஃபினிஷ் யுவர் டின்னர் அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் slacking up and you are going to retire from the day. And the time you put on the headphones, listen to the voice guidance and doze off.
10:10 9:30 மணிக்கு அப்படியே ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 10:05 10:10 அப்படிங்கும்போது நீங்கள் தூங்கியிருக்கணும். மைண்ட் இஸ் a ட்ரீம் ஃபேக்ட்ரி அண்ட் when you are sleeping நீங்கள் வாய்ஸ் கைடன்ஸில் கேட்ட அத்தனை விஷயமும் அப்படியே அட்டகாசமாக ஒர்க் அவுட் ஆகும் தூங்கும்போது. ஸோ 10:10 retire from the day and that's it, we are done. Okay, so இந்த வீடியோவில் நான் பேச இங்கே டிஸ்பிளேல இருக்கிற எல்லா விஷயமே ஒரு பிக்சராகவே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எடுத்துக்கோங்க, ரைட்? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து உங்கள் 10:10 அப்படிங்கிற அந்த டைம் வரைக்கும் அட்டகாசமாக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிங்க. நீங்கள் இதை செய்கிறத பார்த்து வீட்டில் இருக்க குழந்தைங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னா வருடங்கள் மாறணும், வருடங்கள் மாறணுன்னா மாதங்கள் மாறணும், மாதங்கள் மாறணுன்னா வாரங்கள் மாறணும், வாரங்கள் மாறணும் அப்படின்னா உங்கள் நாட்கள், நீங்கள் வாழ்கிற நாட்கள் மாறணும். ஸோ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதை விட வேறு என்ன ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். தட் இஸ் வாய் ஐ ஹவ் மேட் ஷியோர் திஸ் வீடியோ கம்ஸ் அண்ட் ரீச்சஸ் யூ டுடே. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, live your day like a king and queen and never complain. Thank you so much. This is Manigandan Sundaresan, resting the case. And until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Charge your day and have this daily charger system and seize your life to your control. Remember, life is very easy. Don't make it tough. Live strong. Thank you so much. Jai Hind.